ஹெவன் ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம அதே மாதிரி தான் இங்கே வரணும், பூமிக்கு வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி. ஸோ அது மாதிரி பூமியையும் ஹெவனையும் கனெக்ட் பண்ணுறது தான் ராஜ்யம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மீன் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் என்ன மீன் பண்ணுறீங்க? கரெக்ட். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலை. ஆமாம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன, ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? இன்னைக்கு நம்ம அடுத்தவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ஆமாம், அப்புறம் அந்த அவர் ரட்சிப்புகளை நடத்துறது, அது ராஜ்யத்தை கட்டுறதில்ல. ஓகே, அது ரட்சிப்புகளை நடத்துறது. அவங்க என்ன பண்ணணும்? அந்த உலகத்துக்குரியதுக்காக நான் வரல, இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்காக வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறார்ல. ஆமாம். அதில் என்ன மீனிங்? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய அந்த வேலையை நான் செய்ய வரலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இதை நம்ம கேட்ச் பண்ணலாம். இதில் அவர் சிஎம் ஆயிரணும், நம்மெல்லாம் எம்எல்ஏ. கரெக்டு. அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருந்தது. பைத்தியக்காரன் சொல்லுவாங்கிற போது எப்படி கோட் பண்ணுறீங்க? அது எனக்கு தெரியும். உங்களை வெறுப்பாங்க, உலகத்தார் உங்களை வெறுப்பாங்க என் நிமித்தம் அப்படி சொல்லியிருக்கா? நான் ஒன்று வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கணும் இல்லையா? நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவானா? அவன் இப்போ நம்ம பைத்தியக்காரமாக இருந்தால் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகளை ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்கு. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் பிளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமா இதை கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் இப்போ மத்தேயு சாப்டர் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ராஜ்யத்தை பற்றி நிறைய ஆண்டவர் பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்க காஸ்பல் சாப்டரில் பூராமே நிறைய இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பேசிகிட்டே வர்றாரு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த பூமிக்கே வந்திருக்கேன். ஸோ அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அப்படி. பட் ஒரு கிளாரிட்டி பண்ண விரும்புகிறேன். அது ஆக்சுவலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா இங்கே வரணும் பூமியில், அது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தமே தேவனுடைய ராஜ்யம்தான். தேவனுடைய சித்தமே ராஜ்யம்தான். இப்போ ஹெவன் ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம அதே மாதிரி தான் இங்கே வரணும், பூமிக்கு வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி. ஸோ அது மாதிரி பூமியையும் ஹெவனையும் கனெக்ட் பண்ணுறது தான் ராஜ்யம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மீன் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் என்ன மீன் பண்ணுறீங்க? கரெக்டு. இப்போது தேவன் ஆதாமை ஏவாளை ஏற்படுத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும்னு சொன்னார். பூமி அனைத்தையும் மனிதனிடத்தில் கொடுத்தார், ஆட்சி பண்ணணும். பட் எதுக்கு கொடுத்தாருன்னா பூமியை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் மாத்திரம் கிடையாது, அதை ஆட்சி புரிய வேண்டும் சொல்லி தான் கொடுத்துருக்காரு. ரைட்டா? ஆனால் நமக்கு தெரியும், பிசாசு ஊடையில் ஆட்சியை அவன் பிடுங்கிட்டான். மனிதனை பண்படுத்துகிறவனாக மாற்றிட்டான், தொழிலாளியாக மாற்றிட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்காக வேண்டி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் மிஷனரி. அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார் அப்படி இருக்கு பைபிளில். அவர்
ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலை. ஆமாம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன, ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? இன்னைக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்னா ரட்சிப்பின் சுவிசேஷம். நீ ரட்சிக்கப்படணும், அதாவது நீ பாவின்னு ஒருத்துக்கணும், இயேசுக்கு உன்னுடைய பிள்ளையாக மாறணும், இதோட நிறுத்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதாவது ஒரு மனிதன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகாக அவன் வெளியில் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே கட்டணும்னா இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்டணும். உலகத்தில் பலவிதமான மலைகள் இருக்கிறது. இந்த மலைகள் அனைத்தையும் பிடிக்கணும்னு சொல்கிறது தான் தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சித்தம். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுக்கறதில்ல. ராஜ்யம்னா என்ன, அதை எப்படி கட்டணும் அப்படின்னா நம்ம அதை சொல்லி கொடுக்கறதில்ல. அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் இல்லை. அவரை உலகத்தில் சிதறடிக்கப்படணும், உலகம் எங்கும் போகணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லாரும் சபைகளுக்குள்ள முடங்கி கிடக்கிறார்கள். அவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஒரு இடத்துல நம்ம எல்லாம் வெளியே போனால் பாவம் சூழ்ந்தது, அப்படி பாவம் இருக்கும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம்னாவே பிரிந்து வாழ்வது தான். அதனால நம்ம பிரிஞ்சு வாழணும், உலகத்தோடு ஒட்டக்கூடாது, நம்ம இப்படியே இருந்துக்கிட்டு தனியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அரஸ்ட் பண்ணப்பட்டு அந்த சபைகளுக்குள்ளே வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது ராஜ்யத்தின் எண்ணம் இல்லை, அவங்க டெஸ்டினி சபையாக இருக்குது. அந்த சர்ச்சில் பேச வேண்டிய சில சத்தியங்களை நம்ம பேசியாகும். அந்த சத்தியங்கள் நம்ம சபை ஒரு கோச்சிங் கிளாஸ். சபை தேவராஜ்யம் கிடையாது. இது நல்ல ஆணித்தரமாக எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சபை இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் அஸ். அந்த கிங்டம் ஆஃப் காடை நான் உலகத்தில் நான் கட்டணும். போய் அந்த சபையில் எனக்கு கோச்சிங் கொடுக்கப்படுது. நான் செய்ய வேண்டிய வேலை அந்த சபைக்கு வெளியில் இருக்குது. அப்போ சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்னா வெளியில் லேபரர்ஸ், வேலையாட்களாக போகணும். போய் அநேக சபைகளை உருவாக்கணும். சீசர்களாக போய் சீசர்களை உருவாக்கணும். சீசர்களை உருவாக்கணும். ஸோ அப்போ ராஜ்யம் அப்படின்றது இந்த மாதிரி வெளியே போய் சீசர்கள் உருவாக்குறது தான் ராஜ்யம். அதுதான் ராஜ்யம். அதுதான் ராஜ்யம். ராஜ்யத்தை கட்டணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் அதுதான் அடிப்படை ஜெபம். அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, அந்த ராஜ்யத்தை கட்டணும், அந்த ராஜ்யம் வரணும், அந்த சித்தங்கள் செய்யப்படும். ஸோ ராஜ்யம் கட்டப்படணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட புரிகிற மாதிரி நான் கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மனிதனுக்கு போய் ஆண்டவர் போய் சொல்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு செயின் ப்ராசஸ் மாதிரி அப்படி வச்சுக்கலாமா? இது ஒவ்வொருத்தர் அப்படியே ஒரு செயின் மாதிரி அப்படி போவோம். அப்படி அடுத்தவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது. ஆமாம். அப்புறம் அந்த அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, அது ராஜ்யத்தை கட்டுறதில்ல. ஓகே, அது ரட்சிப்புக்குள்ள நடத்துறது. அவங்க என்ன பண்ணணுன்றீங்க? ராஜ்யத்தை கட்டுறது எப்படின்னா, அதாவது அந்த மனிதன் கர்த்தர் உடைய சித்தப்படி ஒரு எம்பியா மாறுறது, ஒரு எம்எல்ஏவா மாறுறது. நிறைய ரோல் இருக்கு இதில். ஒரு தேசத்தில் நல்ல சட்டங்களை கொண்டு வருவது, அந்த தேசத்தையே ஒரு தேவ ராஜ்யமாக மாற்றுவது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரும் தேவனும் சேர்ந்து அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த மலையை பிடிக்கணும். பாலிட்டிக்ஸுங்கிறது ஒரு ஃபீல்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு ஃபீல்டு, பிஸ்னஸ், ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபீல்டு, பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமி ஒரு ஃபீல்டு. இப்படி பலவிதமான மலைகள் இருக்கு. இந்த மலைகளை நம்ம பிடிக்கணும். அப்போ ஒரு மனிதன் ஒரு சீஃப் மினிஸ்டராக மாறினா முதல்ல ஒரு எம்பியாக மாறுவார், அப்புறம் ஒரு எம்எல்ஏவாக மாறுவார்,
அப்புறம் அப்படி படிப்படியாக போய் அவர் சீஃப் மினிஸ்டராக மாறும். சட்டங்களை ஏற்றலாம், நாட்டை சீர்படுத்தலாம், நாட்டுக்கு நல்லது செய்யலாம். அப்புறம் இதுதான் நம்மளுடைய ஒர்க். இப்போ ராஜ்யம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஒரு பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்கலாம், மீடியா, பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியா? கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தால் இந்த தேசத்துக்கு நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும்போது நல்ல திட்டங்கள் வரும், நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஆமாம். ஓகே, இந்த மாதிரி இருக்க அவங்க மூலமாக அந்த இது ட்ராவல் ஆண்டவருடைய வார்த்தைகள் கண்டிப்பாக. பட் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நான் இந்த உலகத்துக்குரியதை கட்டுறதுக்கு நான் வரல. இப்போ ஒரு சில இடத்துல பேசும்போது சீசர்கள்ட்டே ஸோ வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணலாம், வாங்க ஆண்டவர், நான் இந்த உலகத்துக்குரியதுக்காக நான் வரல, இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்காக வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறார்ல. ஆமாம். அதில் என்ன மீனிங்? இப்போது நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சரி உங்களுடைய வருகை எப்படி இருக்கும்னு அவங்க கேட்குறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், ஒரு கேள்வி கேட்குறாங்களா? ஆமாம் ஆமாம். அது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி அவங்க கேட்கல, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, வருகை. ஏன்னா 2ஆம் வருகையை பற்றி அந்த சீஷர்கள் விசுவாசிக்கல. திரும்பி போயிட்டு வர்றதை பற்றி அவங்க எதாவது கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்போ இப்படி திரும்பி வந்து எங்களையெல்லாம் வந்து இந்த ரோம பேரரசு தப்பு வைப்பீங்கன்னு அதைத்தான் கேட்குறாங்க. அவங்களோட எண்ணம் வந்து எப்படின்னா, எப்படியாச்சும் அடிதடி பண்ணி ஒரு சண்டை போட்டு இந்த ரோமர்ல இருந்து நம்மளை எப்போ விடுவிக்கலாம், இந்த மாதிரி தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னுடைய அந்த வேலையை நான் செய்ய வரலன்னு சொல்றாரு. ஸோ இந்த இதை நம்ம கேட்ச் பண்ணலாம். இது அவர் சிஎம் ஆயிரணும், நம்ம எல்லாம் எம்எல்ஏ. கரெக்ட். அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருந்தது. ஓகே ஓகே ஓகே. கேட்டது அந்த ரோம இதுக்காக கேட்டாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, இது வேற மாதிரி ஒரு லெவல் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்போ தேவ ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டே வரும், எல்லா ராஜ்யத்தையும் உடச்சி சுக்குனாராக்கிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் இப்படி சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி ராஜ்யம் என்னுடையது, உலகத்துக்குரிய. ஸோ அப்படிங்கும்போது அது தெளிவாக சொல்லியிருக்கல ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொன்றா கேட்ச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொன்ன பொலிட்டிக்கலுக்குள்ளே போகணுன்றீங்க, பொலிட்டிக்கலில் நம்ம ஒரு எம்பியோ எம்எல்ஏோ இந்த மாதிரி ஆகணுன்றீங்க. சரி. ஸோ ஒவ்வொரு மலையை பிடிக்கணுன்றோம், மீடியா, பிஸ்னஸ். அப்போ அந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல, இப்படி ஒவ்வொன்றா நம்ம எல்லாம் கேட்ச் பண்ணுவோம்ப்பா, அந்த மாதிரி இந்த உலகத்து காரியங்களை இப்படி செய்வோம் அப்படிங்கிற அவர் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம்ன்ற. அந்த மாதிரிலாம் அவர் ஏன் இது உலகத்துக்குரிய காரியம் என்ன மீன் பண்ணி அப்படி சொல்கிறாருன்னு கேட்குறாரு. அதாவது எப்பவுமே இந்த ரெவலேஷன் பைபிள் படி பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் வருது. சரி. ஒரு ரெவலேஷன் வந்து எப்பவுமே படிப்படியாக தான் இருக்குது. இப்போ தாவீதுனுடைய கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன், எலும்ப கட்டுவேன்னு சொல்கிறாரு. இது எப்போ செய்கிறாரு? சாலமோனுடைய அந்த தாவீதின் கூடாரத்தை ஏன் அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுறேன், அது வந்து வர்ஷிப்பை சொல்கிறாரு, துதித்து பாடி ஆராதிக்கிறத சொல்கிறாரு. அந்த ஓகே ஓகே ஓகே. அந்த துதித்து பாடி ஆராதிக்கிற ஒரு மூமெண்ட் எப்போ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1980 தான் அந்த துதி ஆராதனைங்கிற கான்செப்டே உள்ள வருது. ஓகே. அதுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா துதி ஆராதனை இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சபைகளில், இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவ சபைகளில் அந்த முன்னாடி போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னாக்க, முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஏதோ சில ஜெபங்கள் இருக்கும், அப்புறம் ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்புறம் காணிக்கை எடுப்பாங்க, இந்த திருவிருந்து இருக்கும், அப்புறம் 1-2 பாட்டு முடியும், அதோட முடிஞ்சிடும். துதி ஆராதனையே இருக்காது பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு. அந்த ரெவலேஷன் ஆஃப் த லென்தி வர்ஷிப் டைம் எப்போ வந்துச்சு? ஒரு 1980க்கு அப்புறம் தான் வருது. இப்போ நீங்கள் சொல்ல ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அந்த இஷ்யூவே யாருக்குமே தெரியலையே. இந்த வர்ஷிப் பண்ணுற ப்ரைஸ் பண்ணுறது. இப்போ பாருங்க, நம்ம துதி ஆராதனை நடத்துகிறாங்க, நிறைய ஹால்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு நிறைய பேர் பாடுறாங்க, அதில் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, நிறைய பேர் வந்து டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்கிறாங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதெல்லாம் பாருங்க, இப்போ தான் வருது அது. அப்போ கர்த்தர் வந்து சிலதை சொல்லியிருக்கிறாரு,
அந்த நிறைவான நாட்கள் இப்போ வந்துட்டுருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் தாவீது இதுக்கு சொன்னது தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன்னு சொல்கிறது இப்போ நடக்குதுன்றீங்க. அப்போ நீங்கள் தாவீதின் கூடாரத்துக்கும் மோசையின் கூடாரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான் ஏறத்தாழ. ஆனால் இந்த கூடாரத்தில் பாட்டு பாடி ஒரு வர்ஷிப் டீம் இருந்ததுன்னு இருக்குது. இது ரெண்டு தான் வித்தியாசமே இந்த ரெண்டு கூடாரத்துக்கும். அதை திரும்ப எடுத்து கட்டிருக்காருல்ல, இப்போ கட்டுறாருல, எங்கே பார்த்தாலும் வர்ஷிப் டைம். இன்றைக்கி சில ரெவல்யூஷன் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த டைமில் அந்த சம்பவங்களில் நிறைய பைபிளில் இன்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் சீசர்கள் போனது, வெளியே போய் எல்லாம் சுவிசேஷம் சொன்னது எல்லாமே பார்க்கும்போது, ஸோ சுவிசேஷம் அறிவிக்கிறதான அவங்க ஃபோக்கஸாகவே இருக்கிறாங்க. எங்கேயும் போய் அந்த மாதிரி பண்ணணும், இந்த ஒரு போஸ்டிங்கில் வரணும், பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எதில் இந்த மாதிரி அவங்க அப்படி இல்லை. அப்போஸ்தலர்கள் படிக்கும்போது கரெக்டு தான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கும் ரெண்டாம் வருகைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முதலாம் வருகையில் அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வர்றாரு. ஓகே, ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவகுமாரனாக வருகிறார். அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் நம்மளுமே ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவர் வந்து திரும்ப வரும்போது அவர் வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹெட்டாக வரல, அவர் கவர்மெண்டலாக வர்றாரு. அவர் அரசாங்கம் பண்ணுகிறதுக்கு தான் வர்றாரு. அப்போது ஆரம்பிக்கும் போது ஆவியில் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு அரசாங்கமாக மாறுகிறோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியுமே, இதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது ஸ்டார்டிங் பீரியடுன்றீங்க. அது ஆமாம், அது ஸ்டார்டிங் பீரியட். அந்த ஸ்பிரிச்சுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவலாக தான் அவன் செத்து கிடக்கிறான் மனுஷன். அதை ஃபர்ஸ்ட் ரிவைவ் பண்ணி ஆகணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் தான், ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் ஸ்டெப் 1. ஆனால் அப்படி வளர்ந்து வரும்போது இப்போ அவர் ஸ்பிரிச்சுவலான ஹெட்டாக வரல, அவர் நியாயாதிபதியாக வர்றாரு. அவர் கவர்மெண்ட், அவர் வரும்போது எல்லாமே நின்று போகும், எல்லாத்தையும் நிப்பாட்ட வர்றாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிடையாது, அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, நோ ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் அவர் தான் ஆட்சி செய்வார். இப்போ அவரே அப்படி வர்றாரு. அப்போ அவர் சொல்லிக்கணும்னா ஸ்பிரிச்சுவலாக ஆரம்பித்தேன், ஸ்பிரிச்சுவலாக முடிக்கணும். அப்படி கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஸ்பிரிச்சுவலாக நம்மளே அப்படி தானே. நம்ம ஏன் ரசிக்கப்படுறோம்? நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா ரசிக்கப்படுறோம் கிடையாது. ஓகே, நம்ம ரசிக்கப்படுறது எதுக்குன்னா, நான் ஒரு பாவி, நான் கர்த்தரோட இணையணும், நான் பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் நம்ம ரசிக்கப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி வளர்ந்து வரும்போது கர்த்தர் அவனை வந்து ஒரு கவர்மெண்டல் ஃபிகராக மாத்துறாரு. எங்கே போனாலும் அவன் கவர்மெண்ட் ஆகிறான். அவன் அரசாங்கத்தில் இருக்கலாம், அவன் வேலையில் இருக்கலாம், இல்லை அவன் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், எதில் இருந்தாலும் சரி. ஸோ எதில் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி அவங்க அதுக்குள்ளே இருக்கும்போது அந்த ராஜ்யம் கட்டப்படும். அந்த ராஜ்யத்தை கட்டணும் அந்த இடத்துல. ஓகே, ராஜ்யம் கட்டப்படும்னா இன்றைக்கி 400 கோடி பேரை 400 கோடி மேலே மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டப்பட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாமா? ஒரு ராஜ்யம் கட்ட நம்ம போய் கட்டணும். ஒரு நேர்மையானவன் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது அது ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லது. இப்போ இன்னைக்கு நம்ம சினிமா உலகம் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம பல பேர் பேசுகிறாங்க. அது ஏன் கெட்டுப்போச்சு? அங்கே நம்ம யாரும் போகல. நம்ம 10 பேர் விசுவாசி அங்கே போய் அங்கே இருந்திருந்தா இன்னைக்கு அது இந்த அளவு கெட்டு போயிருக்காது. நல்ல படங்கள் எடுத்திருக்கலாம். ஒரு ஒரு அடல்ட் மூவி தான் ஓடுமா? நல்ல மூவி ஓடாதா? ஒரு நல்ல ஒரு குடும்ப படத்தை நம்ம எடுக்கிறோம், ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி ஒரு படம் எடுக்கிறோம், அது ஓடாதா? அதை விட இது நல்லா ஓடும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை நம்ம பேசுகிறோம். உலகத்தில் இங்கே அங்கங்கே அதிகாரத்தை பிடிச்சி நம்ம இது பண்ணோம், தேவ ராஜ்யத்தை கொண்டு போகணும். பட் பைபிளில் பார்க்கும்போது பல இடங்களில் வந்து பார்க்கும்போது இந்த உலகத்துக்குரியதை, இந்த பூமிக்குரியதை பற்றி தான் சிந்திக்காதீங்க, உங்களெல்லாம் பூமியில் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வசனங்கள் அப்படி தானே வருது. நம்மளுடைய இது, நான் இந்த போகிறேன், நான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ரெடி பண்ணுறேன், அங்கே நீ அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் அதை பல இடத்துல வந்து. ஸோ அது எப்படி இப்போ கிறிஸ்தவ மத்தியில் எப்படி பதிவாகுதுன்னா, மெஜாரிட்டி
ஸோ நம்ம வந்து லைஃபே இங்கே கிடையாது, நம்ம லைஃபே வந்து பரலோகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற ஃபோக்கஸ் நோக்கி இதை ட்ராவல் பண்ணுறாங்க. த க்ளோரி ஆஃப் காட் இஸ் அப்பான் யூ. ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள்னு இருக்கு. அதை ஏன் நீங்கள் கோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பைத்தியக்காரன் சொல்லுவாங்கிற போது எப்படி கோட் பண்ணுறீங்க? அது எனக்கு தெரியும். உங்களை வெறுப்பாங்க, உலகத்தார் உங்களை வெறுப்பாங்க, என் நிமித்தம் அப்படி சொல்லியிருக்கா? நான் ஒன்று வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கணும் இல்லையா? நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லுவானா? அவன் இப்போ நம்ம பைத்தியக்காரமாக இருந்தால் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். இசாயா 60 கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு எழுதியிருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க பைத்தியம் சொல்லுவான்னு? இல்லை, ராஜா வருவாரா? கண்டிப்பா ஆண்டவர் அந்த மாதிரி நிறைய ஐயா, நம்ம அந்த மாதிரி அதுக்கு ஏன் சொன்னான்னு அப்புறம் வருவோம். ஆனா கர்த்தர் இப்படித்தான் சொல்லியிருக்காரு. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஜென்ரலா சொல்லல. அது ஜென்ரலா சொன்ன இதுதான். ஓகே ஓகே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இதெல்லாம் கர்த்தர் மாற்றவே இல்லை. இதெல்லாம் கர்த்தர் வந்து புதிய ஏற்பாட்டில் மாற்றலை. இதுதான் உண்மை. ராஜாக்கள் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ பல இடங்களில் ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் நீ பூமிக்குரியதை நிறைய சிந்திக்காதீங்க, பூமியில் உள்ள மனிதர்கள்லாம் உங்களை அப்படி தான் வெறுப்பாங்க என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா. சரி, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறீங்களா? அதில் நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு கர்த்தர் வந்து சில நேரத்தில் சிலது அப்படி சொல்லியிருக்கலாம். ரைட்டா? இதுதான் உண்மை. இதுதான் நடக்குது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜாக்கள் தான் நம்மளை பார்க்க வராங்க. நீங்கள் சொல்கிறது இப்போ அதிகாரத்தை கைப்பற்றணும், ஒவ்வொருத்தங்க அங்கங்கே அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கும் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். பாருங்க, தேவ ராஜ்யம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் தான் இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் பிளேஸ் வந்து பரலோகம். பூமியை கர்த்தர் படைத்தார். எதற்கு படைத்தார்? அந்த ராஜ்யத்தை போலவே இங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு தான் படைத்தார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ட்ரூத். ஓகே, ஸோ பரலோகம் எப்படி இருக்கும் அதே போல இந்த பூமியும் உருவாக்கணும். இந்த வசனத்தில் இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் சொல்கிறாருல்ல, தேடுங்கள் அதை எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ தேடணும், ராஜ்யத்தை தேடணுன்றாரு, அது என்ன தேடணும்? அப்படிங்கும்போது தொலைஞ்சு போனதை, அது ஏதோ தொலைஞ்சு போச்சு அதை தேடணும், அந்த மாதிரி தேடல் கிடையாது. ஓகே ஓகே, ஆங்கிலத்தில் சீக் அப்படி இருக்கு. ஓகே, அதாவது 3 வார்த்தைகள் இருக்கு. சீக், இன்கொயர், லாங் டு பி இன். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா என்ன அப்படின்னா அதை முழுவதும் அறிந்து கொள்ளணும்னு அர்த்தம். அந்த தேடி நாடணும்னு அர்த்தம். அப்ப எங்கிருந்து அறிஞ்சு கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஆண்டவரோட ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன? வேதத்தை படிக்க 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 ஆண்டவரோட ராஜ்யம் வந்து நமக்கு வந்து தத்ரூபமா விளங்கும். இதுதாண்டா ஆண்டவரோட ராஜ்யம். ரெண்டாவது வந்து இன்கொயர். அதை தேடுறதுனுடைய அடுத்த பகுதி வந்து இன்கொயர். இன்கொயர் அப்படின்னாக்க நமக்கு முன்பாக இருந்த அந்த ஜெனரேஷன்ட்ட கேட்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு வழி தெரியல, அப்போ என்ன செய்வோம்? ஐயா, இந்த இடத்துக்கு எப்படியா போகிறதுன்னு அங்கே இருக்கிற ஒருத்தவங்கள கேட்போம். அப்போ அவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதே போல தான் ஆண்டவர் ராஜ்யத்தை பற்றி எனக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு தெரியாது ஒன்றுமே. அப்போ அந்த ராஜ்யத்தில் நமக்கு முன்பாக போனவர்கள்ட்ட கேட்போம். ஐயா, இது எப்படி செய்யறது? இது என்னது? அது என்னது? அப்போ அவங்க அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அனுபவத்தில் அந்த அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு நம்மளை விட அதிகமாக தெரியும். அவங்கள கேட்கணும், கேட்டு படிக்கணும். அதனால தான் பாருங்க, அவங்களுடைய தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு வேற சொல்லியிருக்கு வேதத்தில். அடுத்தது வந்து அதை விரும்பணும். அதை இப்போ சிலவங்களுக்கு வந்து நிறைய பைபிள் நாலேஜ் இருக்கும்.
ஆனால் அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போது இந்த சீக் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா சீக்கில் இன்கொயர் இருக்குது, டு லாங் ஃபார் இந்த கிங்டம் ஆஃப் காடில் வாழணுங்கிற ஒரு தாகம் அவங்களுக்குள்ள, இந்த நீதியில் வாழணும், நான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கணும். ஓகே ஓகே, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது, அவருடைய நீதியை தேடுவது. ஓகே, இதே இதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம்ங்கும் போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நீதிங்கிறது அதையும் சேர்ந்த நீதிங்கிறது எதை சொல்ல வர்றாரு? நீதிங்கிறது நீதி, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய நீதி தான் தேவனுடைய ராஜ்யம். தேவ ராஜ்யமே புசிப்பும் குடிப்பும் அல்ல. இட்ஸ் பீஸ், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்போது தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது ஏதோ ஒரு கட்டடமோ ஒரு பெரிய ஒரு நகரமோ கிடையாது. தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது அது நம்மளிடத்தில் வந்திருக்கிறது. அது சமாதானம். ஒரு சமுதாயம் சமாதானமும் நீதியுமா இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் தேவனோட ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம ஒரு இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குதோ அப்படி எடுத்துக்கலாமா? கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் இது நீதிங்கிறது அந்த ராஜ்யத்தின் ஒரு கான்ஸ்டிடியூஷன். அப்போ எந்த ஒரு ராஜ்யத்திலையும் ஒரு ராஜா இருக்கிறாரு, பிரஜா மக்கள் இருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது சேர்ந்தது தானே ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறும் இல்லையா? இப்போ நிறைய வெளியே நீங்கள் கூட சொன்னீங்க, கொரோனா நிறைய பேர் இறந்தாங்க, எங்கள் சபையிலலாம் அப்படி இறப்பு வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ட் அப்படி சொல்லலாமா? அந்த ராஜ்யத்தை கரெக்ட் தானே. ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிற ஒருத்தர் யாருடைய அத்தாரிட்டியில் வாழ்கிறாரு, அந்த ராஜாவுடைய அத்தாரிட்டி தானே அந்த ஆள் வாழ்கிறாரு. அப்போ அவர் அந்த ராஜா செய்வார்ல நல்லா. இப்போது சில நாட்டில் சில ராஜாக்கள் இருக்காங்க, அந்த நாட்டில் எல்லாமே ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீங்கிறான், அது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதை செய்கிறவர் யார்? அந்த ராஜா தானே. அப்போ ஒரு ராஜாவோ ஒரு லீடரோ அந்த நாட்டினுடைய நன்மைக்கு ஆனால் சட்டங்களை ஏற்றாங்க, அவங்க நல்லா வச்சுக்குவாங்க இல்லையா? ஆமாம். இப்போ பாருங்கள், சில நாட்டில் கம்ப்ளீட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. எப்படி? அந்த நாட்டினுடைய சட்டம், அந்த நாட்டினுடைய ராஜா அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேவராஜ்யத்தில் ஒரு சட்டம் இருக்கும் இல்லையா? அதை தேவன் நிறைவேற்றிருப்பார் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த ராஜ்யத்தின் சிட்டிசன் நம்ம. அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வருமா இல்லையா? ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிலே எப்படி இருக்கலாம், ஆனால் எப்படி வேணா இருக்கும். ஆனால் உங்களை கர்த்தர் தனியாக உங்களை பிரித்து ராஜ்யத்தில் இருக்கும்போது அந்த ராஜ்யத்தினுடைய பெனிஃபிட்டில் நம்ம வாழத்தான் செய்வோம். ஓகே. ஸோ அப்போது ஆண்டவருக்கு கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்தது, அது இப்போ நம்ம பரலோகம் நம்ம அதை எடுத்துக்க முடியாது இல்லையா? பரலோகத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் கான்செப்ட் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம ஏன் ஆண்டவர் இங்கே பூமிக்கு வந்தாருன்றதே ஒரு கேள்வியா இல்லையா? ஒரு மனிதனை கர்த்தர் பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். பரலோகத்துலேருந்து ஒருத்தர் வந்தவர்னா நம்ம ஆண்டவர் நம்ம பூமியில் வாழணும் தானே பிறந்திருக்கோம். அப்போ பரலோகம் போகணும்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்து முடிச்ச பிறகு தானே பரலோகம் அவரு. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி என்ன பரலோகம்? பூமியில செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்கு. இதெல்லாம் முடிச்ச பிறகு பரலோகம் போகும்போது கர்த்தர் சொல்லுவாராம், வெல் டன் மை சர்வன்ட்னு சொல்லுவாராம். உனக்காக என்னென்ன வேலையெல்லாம் நான் வச்சிருந்தேனோ பூமியில அதெல்லாம் நீ நல்லா முடிச்சுட்ட, வெல் டன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் பைபிள் இருக்குல்ல. அப்புறம் அப்போ நீ பரலோகம் போகணும் பூமியில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி வெல்டன்னு சொல்ல முடியும் கர்த்தர்? ஸோ கர்த்தர் நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அந்த காரியத்தை செஞ்சாகணுமா இல்லையா? ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகோள்னு சொல்லியிருக்காரு. இது எதுவுமே முடிக்காம அவன் டக்குன்னு பரலோகம் நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னா இது எந்த விதத்தில் கரெக்டு? நான் பூமியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம். இது ரைட்டா?
சிலருடைய வாழ்க்கையை நம்ம இங்கே பார்க்கும்போது நான் இதே நரக மாதிரி தான் இருக்குது இந்த மூவி, இப்போ பரலவத்து போல போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் அந்த அறியாமையினுடைய இதுதானே. கரெக்டாக. ஏன்னா ஆதாம்கிட்ட வந்து 2 வேலை கொடுத்துருந்தாரு. சரி. பண்படுத்தவும் காக்கவும் இன்னும் 2 வேலை கொடுத்துருக்கிறாரு. டு கல்டிவேட் அண்ட் டு ப்ரொடெக்ட். கல்டிவேட் அப்படின்னா ஆதாம் வந்து ஒரு கல்டிவேட்டர். ஒரு கல்டிவேட்டர் யாரு அப்படின்னா அவங்கிட்ட ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு பேரன் லேண்டை ஒரு கல்டிவேட்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து அதை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் லேண்டாக மாற்றுறவர் தான் கல்டிவேட்டர். ஓகே. அப்போது வேஸ்டான ஒரு பொருளை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்ம அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான பொருளாக மாற்றணும். அதுதான் நம்ம வேலை. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு என் வாழ்க்கை நரகமாக இருக்குன்னு, அதை நரகமாக மாற்றினது தான் அவரு தான். இப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கையே நரகம், அவர் கோவிச்சக்கூடாது. அதை செஞ்சவர் யார்? அவர். வேறு யாரும் செய்ய வேணாம். என் வாழ்க்கையை நான் நரகமாகவும் மாற்றலாம், பரலோகமாகவும் மாற்றலாம். ஓகே. அது நம்ம கையில் தான் இருக்குது. நரகத்தை பரலோகமாக மாற்றுறது தான் நம்மளுடைய வேலையே. கண்டிப்பாக. அதுதான். இவர் பரலோகத்தையே நரகமாக மாற்றிட்டு அது சொல்லக்கூடாது. ஓகே. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பூமி ரெவல்யூஷன்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து சிங்கமும் ஆடும் பக்கத்தில் படுத்துருக்கோம். அப்படி ஒரு இதை கூட சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே நம்ம போகணும், இந்த பூமி வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராவல்குள்ளே போகணும், அந்த மாதிரியான ராஜ்யம் கட்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னா ஃபைனலி அப்படி தான், அப்படி ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேஸில் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை நீங்கள் என்ன? இல்லை, ஆதியாகமம் 1:2, ரெவலேஷன் 21:22. ஓகே. இது 2 ஒன்று தான். இது 2 தேவராஜ்யம். பூமியில் தேவராஜ்யம். கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் மாடலில் தான் அதை உருவாக்குறார். அது டவுனாக போய் அது திரும்ப நிறைத்து கற்றவர் இயேசு கிறிஸ்து கட்டி அது திரும்ப வந்து ஏதேன் தோட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ திரும்ப கடைசியில் 21:22 அது ஏதேன் தோட்டமாக மாறும். அப்போது இப்படி ஆரம்பித்த பூமி இப்படி முடியும். ஓகே. இந்த ஊடையில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மெல்லாம் இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, பூமி எங்கே போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் கரெக்டாக தானே இருப்போம். சூப்பர். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க ஃபைனலாக? முதலாவது தேவடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இதை டிஸ்கஸ் பண்ணோம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதலாவது, அதாவது நீங்கள் எதை தேடுறீங்களோ இல்லையோ, முதலாவது நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். இதை தேடும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான, ஒரு மிகவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள நடந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வேறு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அது சந்தோஷமாகவும் இருக்காது, அதில் நம்ம அச்சீவ் பண்ண மாதிரியே இருக்காது எதுவுமே. நீங்கள் எவ்வளவு தான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஆற ஒரு பிஸ்னஸை கட்டினாலும் அது தேவ ராஜ்யத்தை நீங்கள் கட்டாமல் இதை கட்டும்போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. அது உங்களுடைய பிற்காலத்தை ரொம்ப ஒரு அகோரமான பிற்காலமாக மாற்றிடும். அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு வயசானவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருது, பலர் நோயினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது காரணம் அவங்க சரியான நேரத்தில் அந்த தேவ ராஜ்யத்தை கட்ட ஏதோ காரணத்துக்காக அவங்க அந்த காரியத்தை செய்யாமல் மற்ற காரியத்தை ரொம்ப முழு முயற்சியாக அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க செஞ்ச அந்த தவறுனால அவங்க பிற்காலங்கள் ரொம்ப மோசமாக மாறிடுது. அந்த தப்பை நீங்கள் யாருமே செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறி அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இன்னிலிருந்து முயற்சி செய்யுங்க.
ரொம்ப நன்றி brother. நேரத்தை ஒதுக்கி இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.